கடன், நோய் மற்றும் வழக்கு இவற்றை எல்லாமே அடைக்கவும் இவற்றிலிருந்து விடுபடவும் கூட செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில நம்ம கடன் செலுத்துறதுங்கிறது சிறப்பாகும். இந்த மாதிரி செய்யறதுனால கடன் விரைவிலேயே தீரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நோய் உள்ளவங்க கூட செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில வைத்தியம் பார்த்தாலே விரைவில் நோய் கூட குணமாகும். வழக்கு இருக்கிறவங்க கூட இதே போல செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையிலேயே அதுக்கான தீர்வு காண முயற்சிக்கிறதுனால ஜெயம் உண்டாகும். முருகனுக்கு உகந்த நட்சத்திர கோலம் போட்டு முருகனுடைய சராட்சர மந்திரமான சரவண பவங்கிற எழுத்தை அந்த கோலத்தை சுற்றிலும் நம்ம எழுதிக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதுல சுத்தமான நல்ல நிலையில இருக்கிற 6 வெற்றிலையை எடுத்து அதுல இருக்கிற காம்புகளை நீக்கிட்டு இந்த மாதிரி பரப்பி இந்த தட்டுல வச்சுக்கணும். இந்த விளக்குல முடிஞ்ச அளவுக்கு நெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. விரதம் இருந்து முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தாலே தடைப்பட்ட அத்தனை காரியங்களுமே கை கூடி வரும். தீபத்தை ஏத்தி வச்சு முருகப்பெருமான் கிட்ட மனதார வேண்டிக்கணும். நமக்கு என்ன தேவையோ என்ன குறைகள் இருக்கோ நம் கஷ்டங்கள் தீர நாம அவர்கிட்ட கேட்கலாம். நிச்சயமா அவரும் அதுக்கு செவி கொடுப்பாரு.